எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக வேதத்தில் மிகவும் ஆச்சரியமானவைகளுள் ஒன்றான தண்ணீர் பற்றி சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நீரின்றி அமையாது உலகு என்ற வார்த்தைக்கேற்ப தண்ணீர் இல்லையேல் இந்த உலகம் இயங்காது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த தண்ணீர் இந்த உலகத்தில் இல்லையேல் பஞ்சம் ஏற்பட்டு பறவைகள், உயிரினங்கள், செடி கொடிகள், விவசாயம் மற்றும் மனித இனமே மாண்டு உலக இயக்கமே நின்றுவிடும். H2O என்ற வேதியியல் மூலக்கூறுகளால் ஆன இந்த திரவம் ஒரு மணமற்ற, நிறமற்ற திரவமாகும். இது பல பொருள்களை கரைக்கும் தன்மை கொண்டிருப்பதால் இது கரைப்பான் என அழைக்கப்படுகிறது. இது பூமியின் வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்கவும் நிலப்பகுதிக்கு நீர் சுழற்சி அளித்தும் உதவுகிறது. பூமியில் உள்ள ஓடைகள், ஏரிகள், ஆறுகள், கடல்கள் ஆகியவை அனைத்துமே நீராலே உருவாக்கப்பட்டவை ஆகும். இது ஒரு நீர்மமாக இருந்தாலும் திட நிலையில் இது பனிக்கட்டியாகவும் வாயு நிலையில் இது நீராவியாகவும் காணப்படுகிறது. பூமியின் பரப்பில் 71% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. சுமார் 1.9% நீரானது நிலத்தின் படுகைகளிலே காணப்படுகிறது. மனித வரலாறு, வாழ்விடம், அரசியல், ஆட்சி, நாகரிகம் ஆகிய அனைத்துமே நீரை கொண்டே இயங்கி வருகிறது. தண்ணீர் ஒரு முக்கியமான திரவமாக இருந்தாலும் அந்த தண்ணீர் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் அடைமொழியோடு அழைக்கப்படுவது இதன் சிறப்பாகும். உதாரணமாக வேதத்திலே அமர்ந்த தண்ணீர், இடுக்கத்தின் தண்ணீர், உபத்திரவத்தின் தண்ணீர், கசப்பான தண்ணீர், கண்மலையின் தண்ணீர், கிணற்று தண்ணீர், திருட்டு தண்ணீர், யோர்தானின் தண்ணீர், ஜீவ தண்ணீர் என பல தண்ணீர்களை வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று வேதத்தின் அடிப்படையிலே தண்ணீரும் சிருஷ்டிப்பும், தண்ணீரும் நியாய தீர்ப்பும், தண்ணீரும் மாற்றமும் என்ற கோணங்களிலே சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் நீரின் மேல், அதாவது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என வாசிக்கிறோம். இந்த தண்ணீர் தேவனது சிருஷ்டிப்பின் பட்டியலில் இல்லை. மாறாக சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே தேவன் அசைவாடும் இடமாக தண்ணீர் இருந்துள்ளது. அனைத்து படைப்புகளுமே தண்ணீரிலிருந்தே தேவனால் மேற்கொள்ளப்பட்டது. பூமியை கடல்களுக்கு மேலாகவும் நதிகளுக்கு மேலாகவும் ஸ்தாபித்தார் என சங்கீதம் 24:2 வாசிக்கிறோம். படைப்புக்கு முன்னர் ஆழமான இருள் இருந்ததையும் அந்த ஆழம் நீரினால் நிறைந்திருந்ததையும் தேவன் இந்த உலகை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் காண முடியும். அதாவது சிருஷ்டிப்பின் பெரும்பாலான நாட்கள், அதாவது 3 நாட்கள் ஜலத்தை வைத்தே இந்த உலகை தேவன் சீர்படுத்துகிறார். அதாவது 2ஆம் நாளில் ஜலத்திலிருந்து ஜலத்தையும் ஜலத்திலிருந்து ஆகாய விரிவையும் சிருஷ்டிக்கிறார். பின் 3ஆம் நாளிலே ஜலத்திற்கு சமுத்திரம் எனவும் பின்னர் வெட்டாந்தரையும் பிரிக்கிறார். 5ஆம் நாளிலே அந்த சமுத்திரத்தில் வாழ்வதற்கு தேவையான ஜீவராசிகளை படைக்கிறார். தண்ணீரால் இந்த உலகத்தை நேர்த்தியாக ஒழுங்குபடுத்திய சிருஷ்டிப்பானது ஒழுங்கற்ற இந்த உலகத்தையும் ஒழுங்கற்ற நமது வாழ்க்கையும் சீர்படுத்தி சரிபடுத்தி ஒரு உருவத்திற்கு கொண்டு வரும் முக்கிய பங்காக தண்ணீர் இருப்பதை உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் யோவான் 3:5 காண்பதை போல பாவத்தினாலே சீர்படுத்தப்படாத ஒழுங்கற்ற நிலையில் வாழ்ந்து வரும் நாமும் ஜலத்தினால் பிறந்தால் மட்டுமே ஒழுங்கான சீரான வாழ்க்கையை பெற முடியும் என சிந்திக்கின்றோம். வேதத்தில் பல இடங்களில் தண்ணீரை தேவன் நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்துவதை காண முடிகிறது. தண்ணீர் அளவோடு கட்டுக்குள் இருந்தால் ஆசீர்வாதம், அதே தண்ணீர் தனது எல்லையை மீறி பாய்ந்தால் அது பேரழிவு. அதுவே தேவனுடைய நியாய தீர்ப்பின் அம்சமாக உள்ளது. தேவன் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிரான தனது கோபத்தை புயல், வெள்ளம் மூலமாக நியாய தீர்ப்பதை நாம் காண முடியும். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது எனவும் தேவன் மனஸ்தாபப்பட்டதையும் இது நிமித்தம் பூமியை தேவன் ஜலப்பிரளயத்தால், அதாவது தண்ணீரால் அழித்ததையும் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையிலே காக்கப்பட்டார்கள் எனவும் ஆதியாகமம் 7:00 நாம் வாசிக்கிறோம். இந்த நிகழ்வு ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாக 1 பேதுரு 3:20-21 வாசிக்கிறோம். இதே போல இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் செயலில் முக்கிய நிகழ்வாக செங்கடலின் தண்ணீரை பிளந்ததின் மூலம் தேவன் தமது ஜனங்களின் எதிரிகளுக்கு நியாய தீர்ப்பையும் தமது மக்களுக்கு விடுதலையையும் ஏற்படுத்தி தருகிறார். ஒரே நீர்தான். அந்த தண்ணீர் ஒதுங்கி நிற்கின்ற பொழுது
இஸ்ரவேல் மக்கள் கால்நடையாக நடந்து சென்றதையும், தண்ணீர் மீண்டும் சேர்ந்தபோது எதிரிகளும் அவர்களது ஒட்டுமொத்த சேனைகளும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டதையும் நாம் காண்கிறோம். இந்த நிகழ்வும் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஆழி என்று சங்கீதம் 69 மற்றும் 93 சங்கீதங்களிலே குறிப்பிடுகிறார். ரோமர் 6 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே தண்ணீரால் நிறைவேற்றப்படும் ஞானஸ்நானம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும் மிகப்பெரிய விடுதலின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எசேக்கியேல் 36 அதிகாரம் 25, 26 வசனங்களிலே, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன் எனவும், உங்கள் நரகலான விக்கிரகம், கடின இருதயம் மற்றும் உள்ளான அசுத்தங்களிலிருந்து உங்களை சுத்திகரிப்பேன் என்று கூறுவதை காண முடியும். தண்ணீர் என்பது சுத்திகரிப்பிற்காக செயல்படுவதை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதமாக கானாவூரில் நிகழ்த்தி காட்டிய அற்புதமான வெறும் தண்ணீரை அர்த்தமுள்ள, களிப்புள்ள, மகிழ்வான அடையாளமான திராட்சை ரசமாக மாற்றியது பாவத்திலே அழிந்து ஆக்கணைக்கு உட்பட வேண்டிய மக்களை மீண்டும் மகிழ்ச்சிக்கு நேரான மாற்றத்திற்கு அவர்களை உருவாக்கி தருவதாகும். எபிரேயர் 10 அதிகாரம் 22 வசனத்திலே, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாகவும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் என்று உள்ளார்ந்த சுத்தத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. நீரினால் கழுவப்படுவது என்பது புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்வதும், புதிய மாற்றத்தை, அதாவது பழைய மனிதன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுவதையும், புதிய மாற்றம் பெற்ற மனிதனாக உயிர்த்தெழும் அனுபவத்தையும் சுட்டி காட்டுகிறது. இது தவிர தண்ணீர் வாழ்க்கைக்கும், கனி கொடுத்தலுக்கும், ஆவிக்குரிய தாகத்திற்கும், தேவன் மேல் கொண்டிருக்கும் ஏக்கத்திற்கும் ஒப்பாக கூறப்பட்டுள்ளது. 1 சங்கீதம் 3 வசனத்திலே, மனிதனுடைய செழிப்பான வாழ்க்கை என்பது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என வாசிக்கிறோம். சங்கீதம் 23:2 தேவனுடைய நடத்துதல் என்பது அமர்ந்த தண்ணீர்களில் நம்மை கொண்டு போய் விடுவது என வாசிக்கிறோம். செழிப்பான வாழ்க்கை என்பது அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவது என சங்கீதம் 107:35 வாசிக்கிறோம். சங்கீதம் 42:1 தேவன் மேல் நமக்கு இருக்கும் வாஞ்சையானது மான்கள் ஒரு நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல வாசிக்கிறோம். தண்ணீர் தேவனுடைய வளங்களில் ஒன்று என சங்கீதம் 78:16 வாசிக்கிறோம். சமாரிய பெண்ணிடம் இயேசு தாகத்துக்கு தா என்று துவங்கிய அந்த சம்பாஷணையானது சமூக அவலம், தோற்றுப்போன உறவுகள், ஆவிக்குரிய கலக்கம், தவறிப்போன வாழ்க்கை என்ற சூழலில் வாழ்ந்து வந்த சமாரிய பெண்ணின் மன தாகத்திற்கு மருந்தாக, நிரந்தர தீர்வாக, மீண்டும் தாகம் எடுக்காத வகையில் தேவனுடைய ஈவாக இயேசு தண்ணீரை அந்த பெண்ணுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த நீரை பருகுகிறவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்காது என்பது இதன் சிறப்பாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 1-2 வசனங்களிலே அந்த ஜீவ தண்ணீர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்ததையும் காண முடியும். அது மட்டுமல்ல, விருப்பமுள்ளவனுக்கு இந்த தண்ணீர் இலவசம் எனவும் 17 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியிலே சிருஷ்டிப்புக்கு முன்னரே தேவனுடைய அசைவாடுதலில் துவங்கிய தண்ணீர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போது அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தமும் தண்ணீரும் நமக்கு மீட்பையும் சுத்திகரிப்பையும் உறுதி செய்தது மட்டுமன்றி, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை அவருடைய வார்த்தைகள் ஜீவ தண்ணீராக தொடர்ந்து நமக்குள் பாய்ந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. இந்த தண்ணீர் நமது ஆவிக்குரிய வறட்சியை போக்கியிருக்கும் என நம்புகிறோம். இந்த தண்ணீர் நமது வாழ்க்கையை சுத்திகரிக்கட்டும். இது நமது ரட்சிப்பை உறுதிப்படுத்தட்டும். அவர் வருகை வரை அவர் வழங்கிய ஜீவ தண்ணீரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி, இந்த உலகம் தாகத்திலிருந்தும் பாவத்தின் தாக்கத்திலிருந்தும் விடுபட நாம் உழைக்க தேவன் உதவி செய்வாராக.